என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இந்த பாப்பா சொல்றதுல என்ன தப்புன்ற? நீ முதல்ல அதை பாப்பான்னு சொல்றதே தப்பு. பெருசு. வணக்கம் முருகன். நியூ ஃபில்ம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். என்ன சிம்புவை பற்றி என்ன ஸ்பெஷல் நியூஸ் இருக்கு சார்? சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ராம்குமார் படம், தேசிங் பெரியசாமி படம், அஸ்வத் மாரிமுத்து டிராகன் இயக்குனருடைய டைரக்ஷன் ஒரு படம், மொத்தம் வந்து ஒரு 4 படம் பற்றி கையில் வச்சிருக்காரு. நீங்களே பாருங்கள். சிம்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் திரையுலகத்தில் இந்த 5 வயசு 6 வயசுலேருந்து நடிக்க வந்தவங்க யாருன்னா, ஒன்று நம்ம கமலஹாசன் சார், இன்னொன்று அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு. இவங்க 2 பேர் தான் இந்த 5-6 வயசில் நடிக்க வந்தவங்க. ஏன்னா களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமலஹாசன் அவர்கள் பாட்டு போடுவார், அம்மாவும் நீ அப்பாவும் நீ ஏன்னு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கே அவர் ஃபேஸில் தெரிஞ்சுது இவர் வந்து இன்னைக்கு பிற்காலத்தில் எந்த மாதிரி ஒரு நடிகராக வருவார். ஏன்னா இந்த ஓவர் ஆக்டிங்கு, இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து இவங்க நடிக்க மாட்டாங்க. இப்போ சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஓவர் ஆக்டிங்னுவாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடிகர்லாம் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிட்டு அந்த டைமில் வந்து நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. மாஸ்டர் மகேந்திரன், பேபி ஷாம்லி, ஷாலினி, எவ்வளோ நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க குழந்தை நட்சத்திரத்திலிருந்தே. ஆனால் அந்த குழந்தை நட்சத்திரத்துல இருந்தே பெரிய லெவலுக்கு போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கமலஹாசன் சார், அடுத்தது யார் பாருங்க சிம்பு. இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு முன்னணி நடிகர்களாகவே திகழ்ந்தாங்க. வேற யாருமே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிட்டு யாராச்சும் பெரிய ஆள் ஆயிருக்காங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாருமே கிடையாது. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சார், அவர் வந்து எந்த மாதிரி வேணாலும் படம் பண்ணுவார் சார். சிம்பு வந்து அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படம் பண்ணுவார். எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த டைரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த ப்ரொடியூசர் பிடிச்சிருக்கு, நான் இவருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு டைப்பு. இப்போ யார் வீட்டு போய்ட்டு அவர் குடியை கெடுக்கல இல்லை, யார் வீட்லையாச்சும் போயிட்டு வம்படியாக வந்து வாண்டடாக வந்து வாங்க படம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து 50 கோடி 100 கோடி ஆகி தர வாண்டடாக போய் நின்றுருக்காரா சிம்பு எங்கேயாச்சும்? எங்கேயும் கிடையாது. இல்லை, இவங்க சமூக வலைத்தளத்தில் என்ன பேச்சுன்னா, சிம்புன்னா வந்து எந்த படமும் சரி இருக்காது, விரல் வித்தை காட்டுவார், இது காட்டுவார், இதை தான் சொல்லிட்டு இருப்பானுங்க கிட்டத்தட்ட. ஏன்னா அதே மாதிரி ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வர மாட்டார், ஒழுங்காக படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டார், இப்படின்ற மாதிரிலாம் வந்து இது வைக்கும்போது சட்டால்னு பார்த்தா ஒரு 3 படம் லைனப் கொடுத்தாரு. உங்க எல்லாருமே தெரியும். மாநாடு கொடுத்தாரு, உடனே வெந்து தண்ணி காடு கொடுத்தாரு, உடனே 10 தலை கொடுத்தாரு. படம் ஓடல அடுத்த விஷயம் சார். டக்குன்னு அடுத்த 3 படங்கள் கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன கேப்பு. இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க லைனப்பா 4 படம் வச்சிருக்கா சார். இப்போ இருக்கிற ஒரு டாப் ஒரு 10 லிஸ்ட் நடிகர்கள் எடுங்களேன், யாருக்கிட்ட சார் 4 படம் இருக்கு? ஒரு அடுத்த வருஷம் எண்டுக்கு 2026 எண்டுக்குள்ள ஒரு டாப் ஒரு 8 நடிகருக்குள்ள இருக்கிற ஒரு நடிகர்களுடைய ஒரு 4 படம் அடுத்த வருஷம் 4 படம் இருக்கா? எந்த நடிகருக்காச்சும்? யாருக்குமே கிடையாது. சிம்பு மட்டும்தான் இப்போ கையில் வச்சிருக்காரு 4 படங்கள். தக் லைஃபு, தேசிங் பெரியசாமி படம், ராம்குமார் படம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து படம். இப்போ 4 படம் லைன் வச்சு ஒரே முன்னணி நடிகர் யார் இப்போதைக்கு? சிம்பு தான் வச்சிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, சமூக வலைத்தளத்தில் கிண்டலும் கேலியுமா வந்து இன்னும் சித்தரிக்க வேண்டியது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார், ஏன்னா பள்ளத்தில் ஊந்துச்சுன்னா எறும்பு கூட வந்து எட்டி பார்த்துட்டு போகுமா, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் எதுவுமே சரியாக போகலை. ஆனால் ஒரே அடி அடித்தார் மாநாடு திரைப்படத்தில். அவங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. மாநாட்டில் ஒரே அடி அடித்தார், எல்லா படத்தும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அதாவது எப்படின்னா, அவங்க மாட்டவங்க சைலண்டாக அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க சார், படம் ஓடலன்று. நீங்கள் வந்து வம்படியாக வந்து ஒரு நடிகரே இல்லை அப்படின்ற மாதிரி சித்தரிக்க தோணும்போது என்ன, ஒரே அட்டியில் அடித்து மேலே வந்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரி தான் சிம்புன்ற நடிகர் கூட. நீங்கள் வேணா பாருங்களேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு மாதிரி ஒரு படத்தை ஒரு பெரிய ஹிட்டாக ஒரு படத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் சிம்பு. தக் லைஃப் எப்படி இருக்கு சார்? சார் தக் லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா சிம்பு அவர்களுடைய கேரக்டர் வந்து பெரிதும் பேசப்படும் சார். உண்மையிலே சொல்ல போனால் எப்படி வந்து விக்ரம் படத்தில் வந்து ஒரு ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய கொடுத்துருந்தாங்களோ, அதே மாதிரி தான் தக் லைஃப் திரைப்படத்துலையும் மணிரத்னம் அவர்களும் சரி, கமலஹாசனும் சரி, சிம்புக்கு வந்து நிறைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவருடைய கேரக்டர் வந்து அழுத்தமாகவும் நல்ல ஒரு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அவருடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் சீக்கிரட்டாக சொல்லியிருக்காங்களா பார்த்தீங்களா? ஏன்னா கமலஹாசன் அவரோட கேரக்டர்ன்றது அவரே ரிவீல் பண்ணிட்டாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் டீசர் அந்த டைட்டில் டீசர்லேயே வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்ன லுக்கில் வரான்றது எல்லாமே காமிச்சாங்க. ஆனால் சிம்பு வந்து எப்படி இருக்க போறாரு, படத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ண அவருடைய சும்மா பர்த்டேக்கு மட்டும் சும்மா ஸ்மாலாக டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரிஜினலா இல்லை படத்தில் அப்படி தான் இருக்காருன்றது நமக்கு தெரியாது. ஆனால் பட் சிம்புவோடைய போர்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க அந்த படத்தில். கண்டிப்பாக வந்து
இன்னும் சொல்லப்போனால் வந்து எப்படி நம்ம விக்ரமில் வந்து ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் ஹைலைட்டாக இருக்குமோ அதை விடன்னு கூட சொல்லலாம். அதை விட சிம்புவோட கேரக்டர் தான் அந்த படத்தில் ஹைலைட்டாக பேசப்படும். இது ஒரு நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். சரி சார், சிம்பு வந்து இவ்வளோ 4 வரிசையாக வச்சுருக்காரு, எல்லாம் இருக்கார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு 2 படம், இந்த யங் ஏஜில் வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம். ரஜினியெலாம் அந்த காலத்தில் இப்போ 4 படம் 6 படம் அப்படி கொடுத்தவர். ஏன் இவர் மட்டும் அதை அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சார்? அப்படி இல்லை சார், எல்லா நடிகர்களுமே அப்படி தான் சார். இப்போ இவர் சிம்பு மட்டும்தான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா நடிகர்களுமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ முன்னடிகளும் எடுத்துங்க, எல்லாருமே அஜித் விஜயெல்லாம் கூட எடுத்துங்க. அவங்களாம் வருஷத்துக்கு 5 படம் 6 படம் கொடுத்தவங்க தானே. அவங்க இப்போ நீ கொடுக்குறாங்களா? அவங்களாம் பார்த்து 2 வருஷம் ஒரு படத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு தான் அது ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏஜ் டிஃப்ரெண்ட். இப்போ சிம்பு மட்டும் என்ன சார்? சிம்பு கிட்ட அஜித் விஜய்க்கு சிம்பு கணக்கு பண்ணும்போது என்ன 6-7 வருஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒன்றும் பெரிய வயசு டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏஜ் டிஃப்ரெண்ட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். என்னன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் நிலைமையோ சினிமா நிலைமையோ தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு அன்னைக்கு பண்ண மாதிரிலாம் இன்னைக்கு பண்ணல. இன்னைக்கு காலையில் ஒரு படத்தில் ஒரு ஷூட்டிங் இருப்பாங்க, மதியம் ஒரு படம் ஷூட்டிங் இருப்பாங்க, ஈவினிங் ஒரு படத்தை ஷூட்டிங் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஆர்வமாக ஈகராக வந்து கரெக்டாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணி தான் டைலாக் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. கதாசிரியர் இருப்பார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே இருப்பாங்க. இன்னைக்கு நான் தான் மொத்தத்தையும் நானே பார்ப்பேன்னு ஒரே ஆள் உட்காந்துருக்காங்க. ஒரு படத்துலேயும் நீங்கள் ஹீரோவை தவிர்த்து வேற யாரும் கேரக்டரைசேஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க. தன்னை விட ஒருத்த அதிகமாக நடிச்சிட போகிறான்ற விஷயத்துலையும் யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. அப்படி நடிச்சா அதுக்கு அந்த சீனை வெட்டி போட்டுடுறீங்க. ஒரு காமெடி படத்தை எடுத்துங்க, காமெடி படத்தை தன்னை விட இன்னும் ஒருத்தர் அதிகமாக காமெடி பண்ணா அந்த சீன் எடுக்க சொல்லலையா? முன்னாடி காமெடி நடிகள் நீங்கள் எடுக்க சொல்லலையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது பல பேர் உதாரணம் சொல்லலாம் சார். இன்னைக்கு வந்து ஷூட்டிங்கே வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாம் பொறாமை, வன்மம், வஞ்சனம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டானுங்க உள்ளுக்குள்ள. அன்னைக்கு ரஜினிகாந்த் படம், கமல்ஹாசன் படம் 10-20 கேரக்டர் இருக்கும் படத்தில். ரஜினிகாந்த் இதாக ஷூட்னா மறுநாள் வேற ஏதாவது ஷூட் இருக்கும். அவர் அந்த ஷூட்டில் வேற படம் போய் நடிச்சுட்டு வருவார். இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அனுபவம் சொல்லி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆகுது? ஹீரோவை தாண்டி அவருமே வந்து பெரிய இதுதான் இருக்கக்கூடாது படத்தில். ஏன்னா இன்னைக்கு ஹீரோ வச்சு தான் வியாபாரம், ஹீரோ வச்சு தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு படம் போஸ்டர் இல்லையா சார்? படத்தில் யாரை நடிச்சிருக்காங்க, வில்லன் யாரு, காமெடியன் யாருன்ற கூட ஒரு 7-8 பேர் முகத்தோட தான் போஸ்டரே இருக்கும். எல்லாத்தையும் சோறு விளம்பரங்கள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? ஒரு படத்துடைய போஸ்டர் எடுங்க, ஒரு ரஜினிகாந்த், ஸ்ரீவித்யா, அமலா, அப்படி ஒரு 7-8 போஸ்டர் இருக்கும். மாப்பிள்ளை படம் போஸ்டர் போட்டு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு வெறும் ரஜினிகாந்த் படம்னா ரஜினிகாந்த் போஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக்ல என்ன இருக்கு? ஒரு ஹீரோவுடைய ஸ்டில் மட்டும் தான் இருக்கு. வேற யார் இருக்காங்க நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல எப்படி இருந்தது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஹீரோ ஸ்டில்ல தவிர வேற என்ன சார் வருது இன்னைக்கு படத்துல? நீங்க சொல்லுங்க. ஏதோ சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் எல்லாரும் முகத்தை போட்டு ரிலீஸ் பண்றாங்க போஸ்டர்ஸ். மற்ற படங்கள் எடுத்துங்க, யார் போஸ்டர்ஸ் வருது? வெறும் ஹீரோ போஸ்டர் மட்டும்தான் வருது மேக்ஸிமம். ஸ்டில்ஸோட தனியாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹீரோட முக்கியத்துவம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்போ ஹீரோட முக்கியத்துவம் தேவைப்படும் போது நீ ஹீரோவை பேஸ் பண்ணி தானே படம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஹீரோ இல்லாம எடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அப்போ வருஷத்துக்கு ஒரு படம் தானே பண்ண முடியும். அவர் தான் பண்றாரு, அவர் இதுதான் பண்றாரு. ஆனா ரசிகர்கள் ரொம்ப அவருக்கு அதிகம். ஆனா அது அவருக்கு ரசிகர்களுக்கு இன்னும் அவர் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு படம் பண்ணிட்டு சார். இல்ல சார், யார் சார் இப்போ கண்டினியூவா கொடுத்து தான் சார் இருக்காரு. இப்போ பாருங்க, இப்போ நீங்க சொல்றீங்க 2 வருஷம் ஒரு படம் கொடுக்குறீங்க. அப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல 3-4 படம்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சக்கச்சவந்தவான மூலம் டக்கு கண்டினியூவா கொடுத்தாரு சார். சக்கச்சவந்தவான, மாநாடு, 10 தலை, அப்புறம் வந்து ஈஸ்வரன், அப்புறம் 5 படம் லைனாக கொடுத்துருக்காருல்ல அவரு. அப்புறம் வந்தா ராஜா தவறுன்னு கரெக்டாக பாருங்க. நீங்கள் வருஷம் லிஸ்ட் எடுத்து பாருங்க சார். 6-7 படம் லைனாக இருக்கும் சார் அவருக்கு. ஏதோ அந்த பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் கேப் விட்டாருன்னா உடனே வந்து அவர் கேப் விட்டாரு. ஏன் படம் கொடுக்க மாட்டான்றது? ஏன் சார் இன்னைக்கு எத்தனையோ நடிகள் இப்போ ரஜினிகாந்த்ல நடுவில் 3-4 வருஷம் படமே கொடுக்காங்க சார். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? கமல்ஹாசன் கூட படமே வரல. நீங்கள் அதுக்கு வந்து இப்போ கமல்ஹாசன் போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? சிம்பு மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாம் எனக்கு புரியல. எனக்கு சிம்பு மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி தொடர்ந்து படம் கொடுத்துட்டே இருந்தால் அவர் நடிக்கிறா? எனக்கு புரியல சார். அவங்க எவ்வளோ விஷயம். இப்போ அஜித் குமார் கூட ரேஸுக்கு போகிறாரு. இப்போ அடுத்த படம் என்ன படம் யாருக்குமே தெரியாது. அவர் எப்போ அடுத்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது எப்போ எடுத்து முடிச்சு எப்போ ரிலீஸ் ஆக போகுது யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ 1 வருஷம் 2 வருஷம் படமே இல்லாமல் கூட தான் இருக்கும் அஜித்துக்கு. என்ன பண்ணுவீங்க? இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் விடாமுயற்சி வந்துச்சு. இப்போ 2 வருஷமா படம் இருந்தது அஜித்க்கு இல்லையே. 2020 துணிவுக்கு அப்புறம் 2025 பிப்ரவரி தானே அவருக்கு வந்து படமே வந்துச்சு. 2 வருஷம் படமே இல்லையே. எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன், ஒரு கேப் தேவைப்படும். இல்லை ஏதாச்சும் பர்சனல் விஷயமா இருக்கும், இல்லை வேற ஏதாவது ரீசனாக இருக்கும். அது வந்து நம்ம எப்படி வந்து சிம்பு தான் வந்து படமே நடிக்கிறது இல்லை, ஒழுங்காக வரதில்லை, நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இவங்க டார்கெட் பண்ணுறது அவர் தானே. ஏன்னா அதை இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், நம்ம அடித்தா திருப்பி அடிக்காதவங்க வந்து ஒன்று கோயில் பூசாரி, இன்னொன்று ஸ்கூல் வாத்தியாருன்ட்டு. அந்த மனுஷன் வந்து கண்டுக்க மாட்டேன். நீங்கள் என்ன போய் கத்திங்கடா, நான் போங்கடா, நான் என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருக்கேன்ற மாதிரி போகிற ஆள். அவரை பிடிச்சி இவங்க டார்கெட் பண்ணுறீங்க. வேற என்ன விஷயம்? ஓகே, நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.